பெரியோர்களே, தாய்மார்களே, கழக கண்மணிகளே, வணக்கம். உங்களை எல்லாம் சந்தித்து பேசி அரை நூற்றாண்டு கடந்து விட்ட நிலையில் இப்போது பேச கிடைத்த சந்தர்ப்பத்தில் சிறிது நேரம் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு பல்வேறு வகையில் பல தொல்லைகளை தொடர்ந்து கொடுத்து வருவதை நான் அறிவேன். தற்சமயம் மீண்டும் இந்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வர பல்வேறு வழிகளில் ஒன்றிய அரசு முயற்சித்து வருகிறது. மென்மேலும் நாடாளுமன்ற தொகுதிகளில் எண்ணிக்கையை குறைக்கவும் முயற்சித்து வருகிறது. கவலை வேண்டாம். நான் எதை பேச வேண்டுமோ, நான் எதை செய்ய வேண்டுமோ, என் மனதில் உள்ளவற்றை எல்லாம் என் தம்பி வைகோ செய்து வருகிறார். என் ஆசைகள் அனைத்தையும் தம்பி வைகோ நிறைவேற்றி வருகிறார். என் இருமொழி கொள்கையினை தமிழகத்தில் தொடர்ந்து செயலாற்றின நம் திராவிட மாடல் அரசுக்கு உறுதுணையாக இருந்து தம்பி வைகோ செயல்பட்டு வருகிறார். தன் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் கொளுத்தும் வெயிலில் அனைத்து கட்சி தலைவர்களுடன் கைகோர்த்து நம் மொழிக்காக சென்னையில் நடத்திய போராட்டத்தை சென்ற மாதம் கண்டேன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற சந்தோஷத்தில் மெய் செலுத்தி என் தம்பி வைகோவை போலவே அவரது மகன் துரை வைகோவும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அபார வெற்றி பெற்று ஓய்வறியாமல் தினந்தோறும் அவர் ஆற்றிடும் பணிகளை பார்த்து வருகிறேன். வைகோ வழியில் துரை வைகோவும் நாடாளுமன்றத்தில் சிம்ம குரலாய் எரி மலையாய் எழுப்பி வரும் கேள்வி கடைகளை கேட்டு புலகாங்கிதம் அடைந்தே தமிழகத்தில் வாழ்வாதாரங்களை காப்பாற்ற முதல் குரல் கொடுப்பவன் நீ, அதில் வெற்றி காண்பவனும் நீ. வருடம் தோறும் என் பிறந்த நாளை மாநில மாநாடாக நடத்தி வருவதையும், என் நினைவு நாளில் அமைதி ஊர்வலம் நடத்தி என் புகழுக்கு மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்படுத்தி வருவதையும் நான் அறிவேன். என் வார்த்தைகள் உங்களிடம் வந்து சேர முடியாவிட்டாலும், நான் உங்கள் அருகில் இல்லாவிட்டாலும், உங்களின் நினைவுதான் என் நினைவு, என் நினைவுதான் உங்கள் நினைவு. நீ என்னை மனதில் வைத்துக் கொண்டு முன்னேறு. உன் வெற்றி என் சந்தோஷம், உன் உயர்வு என் ஆசி, உன் சாதனைகள் என் பெருமை, உன் சிரிப்பு என் மகிழ்ச்சி. நான் எப்போதும் இருவரின் நிழலாயிருப்பேன். வாழ்க தமிழ், வளர்க கழகம்.